தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் மாநில, மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள் அவசர கூட்டம். மேகதாட்டு அணை கட்டுவதற்கு வரைவு திட்ட அறிக்கையை தயார் செய்து தமிழகம் தடுப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை என்று கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் சொல்லியிருப்பதை கண்டித்து நடைபெற்ற இந்த கூட்டம். இந்த கூட்டத்திற்கு கடலூர் மாவட்ட செயலாளர் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன் தலைமையேற்றிருக்கிறார். இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் திருப்பதி வாண்டையார், மாநில துணைத் தலைவர் கிருஷ்ணமணி, மாநில துணை செயலாளர் சாமிநாதன் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். கர்நாடகா அரசாங்கம் சட்டவிரோதமாக காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புக்கு முரணாக மேகதாட்டுவில் அணை கட்டுவதற்கு வரைவு திட்ட அறிக்கையை தயார் செய்வதற்கு உச்சநீதிமன்றத்தில் அனுமதி பெற்று மத்திய அரசின் நீர்வளத்துறை ஆணையத்திற்கு சமர்ப்பிப்பதற்கான நடவடிக்கையை துவங்கியிருக்கிறது. இது முழுமையும் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பிற்கு முரணானது மட்டுமல்ல, பாராளுமன்ற ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்கியிருக்கிறது. காவிரி நடுவர் மன்றம் உச்சநீதிமன்றத்திற்கு இணையான சட்ட அதிகாரம் கொண்ட அமைப்பாக பாராளுமன்றத்தில் உருவாக்கப்பட்டு சித்தகோஷ் முகர்ஜி தலைமையில் 1990 உருவாக்கப்பட்டது காவிரி நடுவர் மன்றம். காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு 2007 வழங்கப்பட்டிருக்கிறது. 2007 தீர்ப்பின் அடிப்படையில் கீழ்ப்பாசன விவசாயிகள், குறிப்பாக தமிழ்நாடு, புதுச்சேரி விவசாயிகள் பாதிக்கும் வகையில் புதிய அணைகளை கர்நாடகம் கட்டக்கூடாது என்பதை தெளிவுபட தெரிவித்திருக்கிறது. இதனை உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த தீர்ப்பை மத்திய அரசிதழில் வெளியிட்டு சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கீழ்ப்பாசன விவசாயிகள் பாதிக்கும் வகையில் மேகதாட்டுவில் கர்நாடகம் அணை கட்ட முயற்சி எடுப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கர்நாடக விவசாயிகள் மேகதாட்டுவில் அணை கட்டினால் கிருஷ்ணராஜசாகர் பாசன பகுதி பாலைவனமாக மாறும். எனவே தமிழக ராசிமணலில் அணை கட்டி கொண்டால் குடிநீருக்கு தேவையான தண்ணீரை கர்நாடகம் எடுத்துக்கொள்ளலாம். எனவே மேகதாட்டு அணை கட்டுவதை கர்நாடக விவசாயிகள் ஏற்கவில்லை என தமிழக கர்நாடக விவசாயிகள் அமர்ந்து பேசி முடிவெடுத்திருக்கிறோம். இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் கடந்த 2025 திமுக ஆட்சி உரிய முறையில் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பினுடைய வாதங்களை எடுத்துரைக்காமல் கர்நாடகாவிற்கு ஆதரவாக வரைவு திட்ட அறிக்கையை தயார் செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்த நடவடிக்கைக்கு முழு பொறுப்பை திமுக ஏற்க முன்வர வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு புதிய ஆட்சி அமைந்திருக்கிற தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த மறுசீராய்வு மனுவை திமுக அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடுத்திருந்தாலும் அதை விரைவுபடுத்தாமல் காலதாமதித்து விட்டது. எனவே தங்கள் அரசு உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்டிருக்கிற மறுசீராய்வு மனுவை விரைவுபடுத்தி மேகதாட்டு அணைக்கான வரைவு திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதனை கண்டித்தும் மத்திய அரசு நீர்வள ஆணையம் உடனடியாக அனுமதி வழங்கக்கூடாது. கர்நாடகம் மேகதாட்டு அணையை கர்நாடக தமிழக விவசாயிகள் நலன் கருதி கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிற ஜூன் 2 மேகதாட்டு அணை நோக்கி முற்றுகையிடுவதற்காக கிருஷ்ணகிரி மாவட்ட வழியாக கர்நாடகா நோக்கி காவிரி டெல்டா விவசாயிகள் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் தலைமையில் செல்ல இருக்கிறோம். இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் மேகதாட்டுக்கு எதிரான ஒட்டுமொத்த போராட்டத்தை வலுப்படுத்துகிற விதத்தில் அமையும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். விரைவில் கர்நாடக தமிழக விவசாயிகள் கலந்து பேசி ராசிமணல் அணை கட்டுமான பணிக்கான அவசரகால நடவடிக்கைகளை துவங்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாருடைய கருத்து கர்நாடக தமிழக மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது, விவசாயிகளிடையே எதிர்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே கர்நாடக அரசு மேகதாட்டு அணை கட்டுவதை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி இந்த முற்றுகை போராட்டத்தை நாங்கள் துவங்க இருக்கிறோம்.